ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டிலேருந்து வேரியஸ் போஸ்ட் வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. லைக் ஆயுஷ் மருத்துவ ஆலோசகர், அப்புறமா வந்து ஹோமியோபதி மருத்துவர், அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சிகிச்சை உதவியாளர். ஸோ லைக் இந்த போஸ்ட்டு வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், ஆயுஷ் மருத்துவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 40,000, ஹோமியோபதி மருத்துவர் வந்து பார்த்திங்கன்னா 34,000, அப்புறமா அட்டண்டர்ஸ் அண்டு மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் பார்த்திங்கன்னா 10,000, சிகிச்சை உதவியாளர் 15,000. சரிங்களா? ஸோ இது ஆயுஷ் மருத்துவ ஆலோசகர் வந்து பார்த்திங்கன்னா இந்த குவாலிஃபிகேஷன் வந்து முடிச்சிருக்கணும், பிஎன்ஒய்எஸ். அப்புறம் ஹோமியோபதி மருத்துவர் வந்து பார்த்திங்கன்னா பிஹெச்எம்எஸ். சரிங்களா? அப்புறம் வந்து பல்நோக்கு இது வந்து 8ஆம் வகுப்பு படிச்சிருந்தாவே போதும். ஸோ ஏஜ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ 59 இயர்ஸ் அண்ட் பிலோ. ஓகே. ஸோ 59க்கு அதான் ஒரு 60, 61, அதுக்கப்புறம் ரிட்டைர்மெண்ட்டே ஆகிடுறாங்க. அப்போ எதுக்கு இங்கே கால்ஃபர் பண்ணுறது? ஸோ யாருக்காவது லைக்கு எனக்கு வந்து கான்ட்ராக்டாக வேணும், ஸோ பக்கத்தில் நியர்பை லொக்கேஷனில் யாராவது இருந்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். இந்த பாருங்கள், இந்த தெரப்பட்டிக் அசிஸ்டண்ட், அது குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ நர்சிங் அண்ட் தெரபிஸ்ட் கோர்ஸ். ஸோ அந்த டிப்ளமோ நர்சிங் இந்த தெரபிஸ்ட் இந்த கோர்ஸ் வந்து இருக்கும். ஸோ இது சேலரி வந்து பார்த்திங்கன்னா இந்த 15,000 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பாருங்கள் எங்கெங்கே வந்து போஸ்டிங் வந்து வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்ரீவில்லிபுத்தூர், சாத்தூர், ராஜபாளையம், ஐ திங்க் இட்ஸ் நியர்பை இந்த சிவகாசி, விருதுநகர் ரிலேட்டடாக போட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அது இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டு அது கீழே நிபந்தனைன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த பதவி முற்றிலும் தற்காலிகமானது. ஸோ இது வந்து டெம்பரரி ஜாப்பு தான். ஸோ இது எந்த ஒரு காலத்தில் வந்து பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஐ திங்க் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து அவங்க வந்து உங்ககிட்ட கையில் கொடுத்து ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி வாங்கிக்கோன்னு நினைக்கிறேன், ஐ திங்க். ஓகேங்களா? ஸோ பணி சேருவதற்கான சுய விருப்ப ஒப்புதல் கடிதம், அண்டர்டேக்கிங் அளிக்கிறோம் தான் சொன்னல டிக்ளரேஷன். ஸோ இது சரிங்களா? ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி நீங்கள் டைரெக்டாக கூட போகலாம், இல்லைன்னா நீங்கள் பை போஸ்ட் மூலிமா கூட அனுப்பிடலாம். சரிங்களா? ஸோ லைக் நிர்வாக செயலாளர், மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட நல்வாழ்வு சங்கம், மாவட்ட சுகாதார நல அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், விருதுநகர் மாவட்டம், பின்கோடு பார்த்தீங்கன்னா 626001. இந்த அட்ரஸ்க்கு வந்து உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அனுப்பிச்சுட்டிங்கன்னா அவங்க வந்து ஈஸியாக வந்து கேரி பண்ணி விட்டுக்கோங்க. சரிங்களா? ஸோ குறிப்பு இந்த நேரில் வந்து பாருங்கள், தபால் மூலமாக கூட நீங்கள் வந்து இதில் வந்து அனுப்பிச்சி விட்லாம். சரிங்களா? ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க பாருங்கள். ஸோ விண்ணப்ப படிவங்கள், ஸோ http /விருதுநகர்.nic.in. ஸோ இந்த வெப்சைட் மூலிமா இந்த டாக்குமெண்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும், இந்த ஃபார்ம் வந்து கிடைக்கும். செய்து கொள்ளலாம். இந்த அருகில் மாவட்ட சுகாதார அலுவலகத்திலும் நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம். சரிங்களா? ஸோ பக்கத்தில் யாராவது நியர்பை யாராவது இந்த விருதுநகர் இந்த டிஸ்ட்ரிக்டில் யாராவது இருந்தீங்கன்னா இந்த இதில் போயிட்டு டேரெக்டாக வந்து யூ கேன் கலெக்ட். ஓகேங்களா? ஸோ மேற்குறிப்பிட்ட பதவிகளில் எண்ணிக்கை மாறுதலுக்கு உட்பட்டது. ஸோ எண்ணிக்கை வந்து ஸோ மாறுதல் ஏற்படலாம். சரிங்களா? ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ போஸ்ட் வந்து பாருங்கள், லைக் 5, 4, 1 அண்ட் 4 போஸ்ட். ஸோ இது மாறுதலுக்கு வந்து கண்டிப்பாக சேஞ்சஸ் ஆகலாம். சரிங்களா? ஸோ வரும்போது அந்த விண்ணப்பம் வந்து என்னென்ன பாருங்கள், இந்த விண்ணப்பம் என்னென்ன சேர்த்து அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டப்பட்டிருக்க வேண்டும். முழுமையான முகவரி என்ற அலைபேசி எண் குறிப்பிட்டிருக்க வேண்டும். உங்கள் அட்ரஸ் கரெக்டாக உங்கள் ஃபோன் நம்பர் எல்லாம் சேர்த்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் ஃபில் பண்ணி அனுப்பிவிட்டு விடுங்க. சரிங்களா? கல்வி தகுதியான சான்றின் மதிப்பெண், சான்றிதழ் நகல், சுய சான்றமிட்டு, சாதி சான்றிதழ் என்று நகல், சுய சான்றமிட்டு. சரிங்களா? கல்வி சான்று, அப்புறமா ஜாதி சான்று, அந்த இருப்பிட சான்றின் நகல், குடும்ப அட்டை, நீங்கள் எந்த இதில் கூட எடுத்துக்கலாம், குடும்ப அட்டை, ஆதார் அட்டை, சுய சான்று, மேலும் மேற்குறிப்பிட்ட தேதிக்கு பின்னர் பெறப்படும் விண்ணப்பங்கள் மற்றும் முழுமையான விவரங்கள் மற்றும் சான்றுகள் இணைக்கப்படும் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. ஸோ இன்கம்ப்ளீட் டாக்குமெண்ட் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி டாக்குமெண்ட் யாராவது அனுப்பிச்சுட்டாங்களா, இது வந்து நிராகரிக்கப்படும் சொல்லிட்டு, ஆக்சுவலாக ரிஜெக்ட் பண்ணவும் சொல்லிட்டு அப்படி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இணைப்பு விண்ணப்ப படிவ நகல். ஸோ இது வந்து நீங்கள் டாக்குமெண்ட் சேர்த்து அனுப்பிவிடும்போது இந்த ஃபார்ம் வந்து சேர்த்து அனுப்பிச்சுடணுங்க. சரிங்களா? ஸோ அனுப்பிவிட்டு நீங்கள் வந்து பார்த்துட்டு பண்ணிவிடுங்க. சரிங்களா?
ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ ஐ திங்க் ரொம்ப நாளாக வந்து நான் வந்து வீடியோ போடல. ஸோ ரிலேட்டடு வந்து ஸோ டியூ டு த பிஸி ஒர்க், சரிங்களா. ஸோ கம்மிங் த அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து லோக்கல் ரிலேட்டடாக, அப்புறமா இந்த எம்ஆர்பி ரிலேட்டடாக நான் கண்டிப்பாக அந்த வீடியோ போடுவேன். ஸோ ஐ திங்க் லைக் இந்த எம்ஆர்பி ரீசெண்டாக ஏதாவது கால்ஃபர் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். லைக் இந்த மல்டி பர்பஸ் ஹெல்த்து ஒர்க்கர்ஸ், அப்புறம் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கோர்ஸ், சரிங்களா. ஸோ ஹெல்த் இன்ஸ்பெக்டர்ஸ் கோர்ஸ் இல்லை, சாரி, ஹெல்த் இன்ஸ்பெக்டர் இந்த போஸ்ட் வந்து வேக்கன்ட் பண்ணிங்க. ஐ திங்க் 1400 சம்திங் 1400 போஸ்ட் வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ எத்தனை பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் அப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எனக்கு வந்து இந்த கமெண்ட்ஸில் ஏதாவது சொல்லுங்கள். நான் ஏதாவது அந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டர் எதாவது அப்டேட் வச்சுன்னா இன் ஃபியூச்சர்ஸ் லைக் இப்போ ஐ திங்க் ஆல்மோஸ்ட் த பீப்புள் வந்து அப்ளை பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது அப்டேட் எதாவது வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன், சரிங்களா. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தான் வந்தீங்க, சரிங்களா. நன்றி நண்பர்களே.